Assalamualaikum, வணக்கம், ஐபோன், வெல்கம் டு சிடிசி டாக் ஷோ. திஸ் இஸ் மீ ரினோ சனிஷான். எல்லாம் எப்படி இருக்கீங்க? தமிழக செய்திகளோட நம்ம மீட் பண்ணியிருக்கோம். தமிழக முதல்வராக ஜோசப் விஜய் அவர்கள் பதவியேற்றத்துல இருந்து சுறுசுறுப்பாகவும் விறுவிறுப்பாகவும் அரசியல் களங்கள் போயிட்டு இருக்கு. மீம்ஸ் போயிட்டு இருக்கு. எப்படின்னா, நான் நேற்று ஒரு மீம் பார்த்தேன். நம்ம நாட்டு பொலிட்டிக்கல் நியூஸே நாங்க பார்க்க மாட்டோம்ப்பா, தமிழக பொலிட்டிக்கல் நியூஸே இப்ப பார்க்க வச்சுட்டீங்களே அப்படின்னு சொல்லிட்டு, அதே நேரத்துல டெய்லி பிரேக்கிங் நியூஸா போயிட்டு இருக்கு. டெலிவிஷன் நாங்க மூடுறதே இல்லை, பொலிட்டிக்ஸ்ல அவ்வளவு இன்ட்ரெஸ்டிங் வந்துருச்சு அப்படிங்கிற மாதிரி பல செய்திகள் போயிட்டு இருக்கிற இந்த டைம்ல அரசுக்கு எதிராக விமர்சனங்களும் வந்திருக்கு, நல்ல தகவல்களும் வந்திருக்கு. இப்படி இருக்கும்போது நம்ம நாட்டு நாடாளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ச்சுனா அவர்கள் சென்னைக்கு போயிருக்காங்க. சென்னைக்கு போயிட்டு பிஹைண்ட் வுட்ஸ்ல ஒரு இன்டர்வியூ கொடுத்திருக்காங்க. நான் பார்த்தேன் காலையில, கிருத்திகாவுக்கு கொடுத்திருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அவர் லாஸ்டா பார்லிமெண்ட்ல சொன்ன விஷயம், எனக்கு கடைசி ஆசை ஒன்று இருக்கு, சாகரத்துக்கு முன்னாடி விஜய் பதவி ஏற்பதை பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அது தொடர்பாக பல விஷயங்கள் பேசியிருக்காரு. இதெல்லாம் இப்படி போகும்பொழுது தினமலர் இந்தியாவினுடைய செய்தி தளம் வெளியிட்டு இருந்தாங்க. அரசு ஊழியர் போல் பணிக்கு வரும் முதல்வர், அதிகாரிகள் வியப்பு. அதாவது தமிழக முதல்வராக விஜய் அவர்கள் பதவி ஏற்றத்துல இருந்து காலையில 9:30 மணிலிருந்து ஈவினிங் 4:30 மணி வரைக்கும் அரசு செயலகத்துல இருந்து அவர் ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு அப்படிங்கிற ஒரு விஷயம் அதிகமாக வைரல் ஆகிட்டு இருக்கு. எந்த ஒரு முதலமைச்சர் அப்படி அங்கேயே டெய்லி காலையில போறது ஈவினிங் வாரது அப்படியா இருக்கல. பட் இவர் போறாரு வர்றாரு அப்படிங்கிற ஒரு விஷயம் வைரல் ஆகி வந்துட்டு இருக்கு. இதுக்கிடையில இன்னொரு விஷயம் என்னன்னா, இப்போ நீங்க ஜென்ரலா ஒரு விஷயத்த அவதானிச்சிருப்பீங்க. சிஎம்மோட சேர்ல ஒரு வெள்ளை டவல் மாதிரி ஒன்று இருக்கும். அது ஒரு டவல், வெள்ளை துணி மாதிரி இருக்கு, டவல்னு சொல்றாங்க. அதை எடுத்திருக்காரு விஜய். இது வரைக்குமே அந்த சிஎம்மோட சேர்ல ஒரு வெள்ளை துணி இருக்கிறத ஒரு அதிகாரமயமாக்கப்பட்ட ஒரு கல்ச்சர். ஸோ அந்த டவல் கல்ச்சர் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த சேர்ல இருந்து அந்த டவலை எடுத்திருக்கிறதாக ஒரு செய்தி வெளியாகி இருக்கு. இது ஹைலைட்டான செய்திகள். அதுக்கப்புறம் இன்னொரு விஷயம் என்னன்னா, இப்போ டெய்லி காலையில விஜய் அவர்களுடைய வீடு சென்னை நீலாங்கரையில இருக்கு. ஸோ நீலாங்கரையில இருந்து தலைமை செயலகத்துக்கு போகணும்னா, அதாவது அவருடைய அலுவலகத்துக்கு போகணும்னா கிட்டத்தட்ட 17 கிலோமீட்டர்கள். இந்த 17 கிலோமீட்டர்கள் போய் வரும் பொழுது ரோட்ல போற மக்கள், பொதுமக்களுக்கு ரொம்ப இழுபறியா இருக்கும். சில நேரம் முதல்வரோட வாகனம் வருது, கொஞ்சம் ஒரு பக்கம் நிப்பாட்டுங்கன்னு சொல்லிட்டு பார்த்தா டிராஃபிக் அங்கே ஜாம் ஆயிடும். அதனால என்ன பண்றாங்க அப்படின்னு சொன்னாக்கா, நார்மலாக இருக்கக்கூடிய வீதிகள், இப்போ சென்னையில் பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய வீதிகள் தான் இருக்கு. அந்த வீதிகளில் ஒரு தனி ரூட்டை அமைச்சிருக்காங்க. இப்போ அந்த சிஎம்க்கு சுத்தி வரப்போம் இல்லையா, அந்த கான்வாய் வெஹிக்கல்ஸ் இருக்கு இல்லையா, பாதுகாப்பு வெஹிக்கல்ஸ், கிட்டத்தட்ட ஒரு 7-8 வாகனங்கள் போகுதுன்னு வச்சுக்கோங்களேன். அது இப்படி சுத்தி வர அப்படி பரப்பி போகும்போது சில நேரம் ரோடை மூட வேண்டிய நிலைமைகள் ஏற்படும். ஆனா அப்படியெல்லாம் வேண்டாம். இது மக்களுக்கு டெய்லி நான் போய் வர்றதுனால அவருக்கும் மக்களுக்கும் பிரச்சனை, அவங்களுக்கும் கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸா இருக்கும் அப்படிங்கிறதுக்காக நார்மலாக இருக்கக்கூடிய ரூட்ல ஒரு சிஎம் ரூட்னு சொல்லி, அதாவது ஒரு லேண்ட்ல விஜயுடைய வெஹிக்கல்ஸ், அதாவது முதல்வருடைய வெஹிக்கல்ஸ், அவருடைய கான்வாய் வெஹிக்கல்ஸ் எல்லாமே ஒரு ரூட்ல போகும். மற்றபடி மற்ற சைட்ல வெஹிக்கல்ஸ் எல்லாம் போகும். அதனால இதுக்கப்புறம் இன்னையில இருந்து அது அமுலுக்காகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இவ்வளவு நாள் அப்படி இருக்கல. ஏன்னா இப்ப முதல்வருடைய வண்டி வருது அப்படின்னா ரோட மூடிடுவாங்க அப்படின்ற ஒரு சிஸ்டம் இருந்துச்சு. பட் இன்னையில இருந்து அது இருக்காது அப்படின்னு சொல்லப்படுது. இன்னொரு விஷயம் என்னன்னா, நேத்துல இருந்து வெளியாகிட்டு இருந்த ஒரு விஷயம் முதல்வர் வீட்டுல இருந்தே மதிய உணவு எடுத்துட்டு வர்றாராமே. பாருங்க, டிஃபன் பாக்ஸ்ல சிஎம் விஜய் அவர்கள் எடுத்துட்டு அங்கேயே உட்காந்து சாப்பிடுறாரு அப்படிங்கிற விஷயம் வைரல் ஆகி வந்துட்டு இருக்கு. இது என்னன்னா, புதுசா ஒன்று வரும்போது மக்களுக்கு தெரிஞ்சுக்கிறதுக்கு ஆசை, அப்படியெல்லாம் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு இதை நம்ம நாட்டு ஆட்கள் ஒரு மீம் பண்ணியிருந்தாங்கன்னா, உங்க முதல்வர் டிஃபன் பாக்ஸ்ல அலுவலகத்துக்கு போய் சாப்பிடுறத நீங்க பார்த்திருக்கீங்க, ஆனா எங்களுக்கு ஒரு ஜனாதிபதி இருந்தாரு, மைத்ரிபால சிறிசேன அப்படின்னு சொல்லிட்டு, அவரு தன்னோட வீட்டில் இருந்து சமைச்சு வந்த உணவை வாழை இலையில வச்சே சாப்பிட்டாருப்பா. இதெல்லாம் நியூஸா அப்படிங்கிற மாதிரி கூட மீம்ஸ் நிறைய வந்துட்டு இருக்கு. அதோட இதை கம்பேர் பண்ணி பேசியிருந்தாங்க. ஸோ அப்படி ஒரு செய்திகள் போயிட்டு இருக்கு. இப்படி இருக்கிற பட்சத்தில் இப்போ முதல்வரினுடைய அங்கீகரிக்கப்பட்ட புகைப்படங்கள் இருக்கு இல்லையா, இப்போ நம்ம நாட்டிலலாம் பார்த்தீங்கன்னா டவுன் ஹாலுக்கு, இப்போ மாநகர சபை, நகர சபை, இப்படியெல்லாம் இடத்துக்கு போனால் ஜனாதிபதிகளுடைய புகைப்படம், முன்னாள் ஜனாதிபதிகளுடைய புகைப்படங்கள்லாம் இருக்கும். அந்த வகையில் தமிழ்நாட்டில் நம்ம போனோம்னா அரசு அலுவலகங்கள், நிறுவனங்கள் எல்லாம் பாத்தீங்கன்னா அந்த மாநிலத்தினுடைய முதல்வர் அமைச்சருடைய புகைப்படத்தை மாட்டியிருப்பாங்க. இப்ப நேத்து என்ன பண்ணிருக்காங்கன்னா, முதல்வர் சிஎம் விஜயோட அங்கீகரிக்கப்பட்ட புகைப்படம் எல்லா அலுவலகங்களையும் கிட்டத்தட்ட சேம் பிக்சர் தான் ஃப்ரேம் பண்ணி மாட்டியிருப்பாங்க. அப்ப அங்கீகரிக்கப்பட்ட ஒரு புகைப்படம் இருக்கு இல்லையா, அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புகைப்படத்தை நேத்து வெளியிட்டு இருந்தாங்க. இப்ப இன்னைக்கு ஒரு அலுவலகத்துல இதுதான் அங்கீகரிக்கப்பட்ட புகைப்படம்னு சொல்லிட்டு ஃப்ரேமை ரிமூவ் பண்றாங்க. அதை நீங்க பாருங்க, விஷுவல்ல பாருங்க. ஸோ அப்படி ஒன்று வெளியாக இருந்துச்சு. அந்த புகைப்படம் ரொம்ப அழகா இருக்கு அப்படின்னு நிறைய பேர் சொல்லிட்டு இருக்காங்க. இன்னொரு விஷயம் என்னன்னா, இப்ப இந்த விஜய் போட்டிருக்கார் இல்லையா, முதல்வராக இருக்கக்கூடிய திரு விஜய் அவர்கள்
ஒரு கோட்டு சூட்டு போட்டு ஒரு ஷூ போட்டு ஒரு எப்போவுமே ஒரு ப்ரொஃபஷனல் லுக்கில் தான் இப்போ அவர் சட்டசபையிலையும் இருக்கார், சிஎம் ஆஃபீஸ்லேயும் இருக்கார், வெளியே வந்து யாரையும் மீட் பண்ணும்போது இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு பல விஷயங்கள் வந்து போயிட்டுருக்கு. இதே வந்து ஒரு விஜய் லுக் அப்படின்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட 3999 ரூபாய்க்கு வந்து மார்க்கெட்டில் சேம் கோட், சேம் அதே மாதிரி ட்ரௌசர், அதே மாதிரி ஷூ எல்லாம் வந்து அப்படி ஒரு ட்ரெண்ட் செட்டர் ஆக்கி விட்டார் அப்படின்னு தான் சொல்லலாம். அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து அதிகமாக போயிட்டு இருந்திருக்கு. இதே நேரத்தில் மிக முக்கியமாக எதிர்கட்சியாக இருக்கக்கூடிய டிஎம்கே, இப்போ முன்னாள் முதல்வர் ஸ்டாலின் இருக்கார் இல்லையா, டிஎம்கேவினுடைய தலைவர் ஸ்டாலின் அவர்கள் வந்து 36 பேர் கொண்ட ஒரு குழுவை வந்து நியமிச்சிருக்காங்க. என்னன்னா லாஸ்ட் தேர்தலில் ஏன் டிஎம்கே தோத்து போச்சு, ஏன்னா நேற்றைய முன்தினம் வந்து ஸ்டாலின் அவர்கள் வந்து ஒரு சின்ன கட் வந்து போட்டிருந்தாரு, 3 நிமிஷம். அவர் சொன்ன விஷயம், நான் தோத்துட்டேங்கிறது வந்து ஒத்துக்கிறேன், எங்க சைட்லேயும் மிஸ்டேக்ஸ் இருக்கு அப்படிங்கிறது ஒரு மெச்சூர்டான ஒரு ஸ்பீச்சை வந்து அவர் கொடுத்திருந்தாரு. ஸோ இன்னைக்கு வந்து செய்தி வெளியாக இருந்துச்சு என்னன்னா, அண்ணா அறிவாலயத்தில் வந்து ஒரு கலந்துரையாடலை வந்து நடத்தியிருக்காங்க. டிஎம்கே தேர்தலை வந்து ஏன் தோல்வி உற்றுச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஆய்வு செய்வதற்காக 36 பேர் கொண்ட குழுவை வந்து நியமிச்சு கள ஆய்வு செய்வதற்காக அனுப்ப போறாங்களாம் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்திருக்கு. இப்போ இதுக்கப்புறம் வந்து கள ஆய்வு செஞ்சு என்ன செய்யாம என்ன அப்படிங்கிறது மிகப்பெரிய விஷயம். சரி, இது எல்லாம் போக மிகப்பெரிய விஷயம் என்னன்னா, இன்னைக்கு வந்து திரு விஜய் அவர்கள் வந்து 200 யூனிட் இலவச மின்சாரத்தை வந்து செயல்படுத்த மின்சார வாரியம் சுற்றறிக்கை விடுக்கப்படுவதாக வந்து முதல்வர் சைட்ல இருந்து வந்திருக்கு. எப்படின்னா, அதாவது மே 10ல் இருந்து லாஸ்ட் மே 10ல் இருந்து 200 யூனிட் இலவச மின்சாரம் கணக்கிடப்படும், 500 யூனிட்களுக்கு மேல் பயன்படுத்தினால் 100 யூனிட் இலவசம்னு சொல்லிட்டு தமிழகத்துக்கு சொல்லியிருக்காங்க. அவங்க ஆல்ரெடி 100 யூனிட் வந்து இலவசமாக தான் கொடுத்துட்டு இருக்காங்க, அரசாங்கம் தான் கட்டணம் செலுத்துது, அதுக்கு மேலே யூஸ் பண்ண தான் நம்ம வந்து கட்டணம் செலுத்தணும். இது நான் முன்னாடி உங்ககிட்ட சொல்லியிருக்கேன். 200 யூனிட் இலவச மின்சார அறிவிப்பை வந்து செயல்படுத்த மின்சார வாரியம் சுற்றறிக்கை வெளியிட்டிருக்கிறதாக வந்து இன்னைக்கு செய்திகளும் வந்து வெளியாகி இருக்கு. இப்படி இருக்கிற பட்சத்தில் இப்ப விஜய் வந்து முதல்வராக பதவியேற்றதன் பிறகு இன்ஸ்டா எக்ஸ்டல பக்கத்துல வந்து ஒரு உத்தியோகபூர்வ பேஜை வந்து உருவாக்கி இருக்காங்க. அதாவது சிஎம்ஓ தமிழ்நாடு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பேஜ். இந்த பேஜ் நீங்க வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட அந்த பேஜை வந்து இன்ஸ்டால மட்டுமே இதுவரைக்கும் 2.7 மில்லியன் மக்கள், அதாவது அவர் சீஃப் மினிஸ்டர் ஆகி ஒரு 7-8 நாள் கூட ஆகல, இதுக்கிடையில 2.7 மில்லியன் மக்கள் வந்து அவரை வந்து ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க. எக்ஸ்டல வலை பக்கத்துலையும் சிஎம்ஓ தமிழ்நாடு, அதாவது முதல்வரினுடைய உத்தியோகபூர்வ பேஜ் அப்படின்னு சொல்றாங்க, இதுலையும் வந்து கிட்டத்தட்ட 2.2 மில்லியன் மக்கள் அவரை வந்து ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு வந்து சொல்லப்படுது. இப்படி இருக்கிற பட்சத்தில் வந்து விஜய்க்கு இருக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு சவால் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, விஜய் முதல்வர் ஆவதற்கு முன்பாக சில வாக்குறுதிகளை வந்து கொடுத்தது. அதாவது தமிழ்நாடு மாநிலம் முழுக்க பெண்களுக்கு இலவச பஸ் பயணங்கள், அதுக்கப்புறம் வந்து கல்யாணம் பண்ணும்போது நான் 1 சவரன் நகை போடுவேன், பட்டு சேலை கொடுப்பேன், புள்ள பிறந்தா தங்க மோதிரம் அணிவிப்பேன், 1 வருஷத்துக்கு வீட்டு தலைவிகளுக்கு 6 சிலிண்டர்கள் கொடுப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு, வேலை இல்லாத இளைஞர்களுக்கு வந்து மாதாந்தம் 4000 வந்து கொடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு, பெண்களுக்கு மாதம் 2500 ரூபா உரிமை தொகை கொடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு, இப்படி பல கீ பாயிண்ட்ஸா இருக்கக்கூடிய இந்த மாதிரி விஷயங்களை வந்து வாக்குறுதிகளாக வந்து கொடுத்திருந்தாங்க. இப்படி இருக்கிற பட்சத்தில் இதெல்லாம் விஜய்க்கு வந்து பண்ணணும்னா கிட்டத்தட்ட 1 லட்சம் கோடி வந்து தேவைப்படும். ஏற்கனவே தமிழ்நாட்டில் வந்து 10.71 லட்சம் கோடிகள் வந்து, அதாவது 10 லட்சம் கோடிகள் வந்து தமிழ்நாடு வந்து கடன் எடுத்து வச்சிருக்கு. இந்த மாதிரியான விஷயங்களை வந்து விஜய் அவர்கள் செய்யணும்னா எக்ஸ்ட்ரா இன்னொரு செலவாகுமே. அப்ப 22 கோடிகள் வரைக்கும், லட்சம் கோடிகள் வரைக்கும் நம்ம நாடு கடன் வந்து பெற்றிருக்குமே அப்படிங்கிற மாதிரி. நாடு இல்ல, மாநிலம், தமிழ்நாடு மாநிலம். அதாவது நிதி ஆணையம் வந்து ஒவ்வொரு மாநிலத்துக்கும் கடன் வரம்பை வந்து நிர்ணயிச்சிருக்கான். இந்தியாவில் தமிழ்நாட்டிற்கு இந்த வரம்பு 28.70 ஆகும் அப்படின்னு சொல்றாங்க. வரம்புக்குட்பட்டு தான் தமிழ்நாட்டினுடைய கடன் இருந்தாலும் வந்து விஜய் கொடுத்த வாக்குறுதிகளை வந்து நிறைவேற்றுவதற்காக வந்து மிகப்பெரிய ஒரு செலவு போகும். அதாவது வந்து அவங்க வந்து மந்த்லி அவங்களுடைய அரசாங்க அதிகாரிகளுக்கு சம்பளம் கொடுக்கணும், அவங்க வந்து ஏற்கனவே கொடுத்துட்டு இருந்த, இப்ப நம்ம நாட்டில் அஸ்வெஸ்மெண்ட் கொடுக்குறாங்கல்ல, அதே மாதிரி அவங்களோட நாட்டில் பெண்களுக்கு 1000 ரூபா அப்படின்னு சொல்லிட்டு பல புரட்சி பெண் அப்படின்னு சொல்லிட்டு பல விஷயங்களுக்கு கீழே வந்து இலவச தொகைகள் வந்து கொடுக்கப்படுது. அப்போ அதை நிறுத்தாம விஜய் சொன்ன வாக்குறுதிகளை வந்து நிறைவேற்றணும் அப்படின்னா இது மிகப்பெரிய ஒரு சவாலாக வந்து தமிழக மக்களுக்கு இருக்கு அப்படின்னு வந்து சொல்றாங்க. இப்படி இருக்கிற டைம்ல வந்து நேத்து முதல்வர் விஜய் அவர்களை வந்து நடிகர் சங்கத்தினுடைய தலைவர் நாசர், கார்த்தி, அதுக்கப்புறம் கருணாஸ் உட்பட பல பேர் வந்து சந்திச்சிருக்காங்க. இதுல என்னன்னா வந்து கருணாஸ் அவர்கள்
அவர்களும் நாசர் அவர்களும் வந்து பயங்கரமா விமர்சிச்சிருந்தாங்க. விஜய் அவர்களை வந்து ஒரு காமெடியன், ஒரு காமெடி பண்ணிட்டு இருக்காரு அப்படிங்கிற மாதிரி. இதுக்கு இடையில வந்து இந்த கருணாஸ் வந்து முதல்வரோட நம்ம புகைப்படம் பார்க்கும் பொழுது கருணாஸ் வந்து ஒரு வீடியோல சொல்லியிருப்பாரு, நான் முடிஞ்ச அதை காமிக்கிறேன், விஜய் தான் முதலமைச்சர்னு சொல்றாங்க, இது எவ்வளவு பெரிய காமெடி அப்படிங்கிற மாதிரி. விஜய்ங்கிறவர் ஒரு இடத்துல வருவாரு, 4 இடத்துல வருவாரு, 8 இடத்துல வருவாரு, 10ல இருந்து 15க்குள்ள வருவாருன்னு சொல்லிட்டே இருந்தாங்க இந்த 1.5 மணி நேரமா. திடீர்னு பார்த்தீங்கன்னா அதுக்குள்ள ஒரு லாஸ்ட் ஒரு ½ அன் ஹவர்ல ஒரு 2 நிறுவனம் வருது. அந்த 2 நிறுவனம் என்ன சொல்லுது, அவர் தான் முதலமைச்சர். இப்போ இது எவ்வளவு பெரிய காமெடின்னு மக்களுக்கு தெரிஞ்சு. நாசர் வந்து சொல்றாங்க, பிரபலமா இருந்தா கட்சியை ஆரம்பிக்கிறாங்க அப்படின்ற மாதிரி எல்லாம் பேசினதெல்லாம் நிறைய பேர் மீம்ஸா வந்து வெளியிட்டு இருந்தாங்க. அப்படி பேசினவங்க இன்னைக்கு சிஎம் ஆக இருக்கக்கூடிய விஜய் அவர்களை போய் மீட் பண்ணியிருக்காங்களே, எந்த முகத்தை வச்சுட்டு போனாங்க அப்படிங்கிற மாதிரியும் பல பேச்சுக்கள் வந்து அடிபட்டு வந்துட்டு என்னதான் பண்ணறதுக்கு அந்த மனுஷன் ஆயிட்டார் இல்லையா. இதுக்கு இடையில விஜய் அவர்கள் வந்து தமிழன் அப்படிங்கிற ஒரு படம் வந்து நடிச்சிருப்பாரு 2002ஆம் ஆண்டு. இதுல வந்து அவர் ஒரு மிக முக்கியமான கதாபாத்திரத்துல நடிச்சிருப்பாரு தமிழன் படத்துல. அப்ப அவர் வந்து என்ன செய்வார்னா 4000 ரூபாய்க்கான ஒரு செக்கை வந்து இந்திய நாட்டினுடைய கடனை அடைப்பதற்காக தன்னுடைய பங்குக்காக கொடுப்பாரு. அதே மாதிரி 24 வருஷம் கழிச்சு இப்ப சிஎம் ஆக முதல்வர் விஜய் ஆனதுக்கு அப்புறமா வந்து நானும் தமிழகத்தினுடைய கடனை அமைப்பதற்காக, அதாவது தமிழக அரசின் கடனை அடைக்க என்னுடைய ஒரு பங்காக 22,674 ரூபாயை வந்து முதலமைச்சர் பொது நிவாரண நிதிக்கு வந்து அனுப்புறேன்னு சொல்லிட்டு அருண் லோகநாதன் அப்படிங்கிற ஒரு பையன் வந்து தன்னுடைய கடனை ஒரு தனி நபரினுடைய கடனாக இருக்கக்கூடிய இவ்வளவு தொகையை நான் அடைச்சிட்டேன், இது மாதிரி ஒவ்வொருத்தரும் வந்து முன்வைங்க, உங்களால முடியுமானதை வந்து முதலமைச்சர் நிவாரண நிதியத்துக்கு வந்து அனுப்பி வைங்கிற மாதிரி சில விஷயங்களை வந்து போட்டிருக்காரு. அதோட இன்னொரு விஷயம் வந்து சொல்லி ஆகணும், என்னன்னா நடிகர் கமல்ஹாசன் அவர்கள் வந்து அவர் வந்து லாஸ்டா டிஎம்கேவோட சேர்ந்துக்கிட்டாரு. அவர் வந்து தேர்தல் டைம்ல இருக்கலையாமா. இப்ப நேத்து வந்து முன்னாள் முதல்வர் ஸ்டாலின் அவர்களை வந்து மீட் பண்ணியிருக்காங்க. அவர் ஒரு போஸ்ட் போட்டிருக்காரு, என்னன்னா தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தல் முடிவுகள் வெளியான சமயத்தில் வெளிநாட்டில் இருந்தேன், தாயகம் திரும்பியதும் திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைவரும் இனிய நண்பருமான திரு ஸ்டாலின் அவர்களையும் தமிழ்நாடு சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவர் அன்புக்குரிய இளவல் திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்களையும் நான் வந்து சந்திச்சேன் அப்படின்னு சொல்லி போட்டிருக்காரு. என்னவாக இருந்தாலும் அவங்களுக்கு தான் சப்போர்ட் பண்ணுவாரு. முன்னாடி ரஜினி எல்லாம் போய் மீட் பண்ணியிருந்தாங்க. இப்படி இருக்கும் பொழுது இன்னொரு விஷயம் என்னன்னா, விஜய் அவர்களுடைய டிரைவரோட பையன் சபரிநாதன் அப்படிங்கிற ஒருத்தர் வந்து பதவி ஏற்றாரு, எம்எல்ஏவாக பதவி ஏற்றாரு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவர் வந்து எம்எல்ஏ வானத்துக்கு அப்புறமா சட்டமன்றத்தினுடைய கொறடாவாக வந்து நியமிக்கப்பட்டார் சபரிநாதன். இப்போ இதுக்கு முன்பாக பிரகாஷ் ராஜ் அவர்கள் வந்து ஒரு இன்டர்வியூவில் வந்து சொல்லியிருந்தாரு, நீங்கள் டிரைவர் பையனெல்லாம் எம்எல்ஏ வாக்குவீங்களா அப்படிங்கிற மாதிரிலாம் கிண்டல் பண்ணியிருந்தாரு. இதை வந்து இப்போ அமைச்சராக இருக்கக்கூடிய ராஜ்மோகன் அவர்கள் ஒரு பேச்சில், மேடை பேச்சில் வந்து சொல்லியிருந்தாரு, விஜய் யார் நம்மளுடைய பிரகாஷ் ராஜ் அவர்களை வந்து இமிட்டேட் பண்ணி, ஹாய் செல்லம் நீங்க இப்படி சொல்லியிருந்தீங்களே, துணை முதலமைச்சரோட பையன் துணை முதலமைச்சராக இருக்க முடியும்னா ஒரு ஆட்டோ ஓட்டனுடைய மகன் வந்து கொறடாவாக வரக்கூடாதா, எம்எல்ஏவாக வரக்கூடாதா அப்படிங்கிற மாதிரி ராஜ்மோகன் அவர்கள் பேசின ஸ்பீச் வந்து அதிகமாக வைரலாகி வந்துட்டு இருக்கு. கொறடா யாரு சொல்லியே ஆகணும். இந்த வீடியோ கிளிப்பிங் நீங்க பாப்பீங்களா தெரியல. மதிப்புக்குரிய பிரகாஷ் ராஜ் சார், ஹாய் செல்லம், உங்க மீது பெரிய மதிப்பு இருக்கு. இருந்தாலும் ஒண்ணு சொல்லிக்கிறேன், டிரைவர் பையெல்லாம் எம்எல்ஏ ஆக்குவியா அப்படிங்களே. முதலமைச்சர் பையன் துணை முதலமைச்சர் ஆகும் போது டிரைவர் பையன் எம்எல்ஏ ஆக கூடாதா? எங்க தலைவர் இன்னும் கொஞ்சம் ஸ்பீடு, வெறும் எம்எல்ஏ எல்லாம் கிடையாது, சட்டமன்றத்தின் கொறடாவே என் தம்பி சபரிதான். இன்னைக்குதான் தம்பி ரூம்ல வாசல்ல போர்டு போட்டோம், மகிழ்ச்சி, ஏழை விட்டு பிள்ளை. ஸ்ரீரங்கத்தில் நின்னா என் தம்பி ரமேஷ், டிவிகே ரமேஷ் இன்னைக்கு எம்எல்ஏ. சட்டமன்றம் வரும்போது கேக்குறாங்க, ஏன் அம்மாவை கூட்டு வரல? ஆமா சொல்றான், எங்க அம்மா ஒரு சமையல் வேலை செய்யக்கூடியவங்க, குக், அவங்களுக்கு லீவு கிடைக்கல, லீவு கிடைக்கும் போது கொண்டு வருவான். யாருங்க தருவா இப்படி ஒரு வாய்ப்பு இளைய விட்டு பிள்ளைக்கு? எங்க தங்க தளபதி மட்டும் தாங்க தருவாரு. சாதாரண வீட்டு பிள்ளைகளை எல்லாம் சட்டமன்றத்துக்கு வரும். இப்பதானே ஆட்டம் தொடங்குது. உங்க அவதூறுகள்லாம், உங்க அநியாயங்கள்லாம் அறிவு அடியாட்கள் கொஞ்சம் பேரை வச்சிருக்கிறாங்க. பல பேர் போர்வையில மூத்த பத்திரிகையாளர், அரசியல் விமர்சகர் 10 நாளாக பதுங்கு குழியில ஒளிஞ்சுக்கிட்டாங்க. 200 தொகுதி வரும், 210 வரும். நம்ம ஜர்னலிஸ்ட் மணி கூட நான் சொல்றதும் சொல்றேன், 234 சொல்லிக்க உன் வாயும் ஊருட்டு. நான் இப்படி சொல்லி நிறைவு செய்கிறேன். ஒரு ஆற்றல் மிக்க வரும்
ஒரு அன்பு மிக்கவருமான, ஆற்றல்னா வேகம், அன்புனா தாயுள்ளம், அப்படிப்பட்ட ஒரு மனிதரை சட்டமன்றத்துக்கு நீங்கள் அனுப்பி வைத்திருக்கிறீர்கள். அவரை நீங்க பத்திரமா பாத்துக்கிட்டீங்க. இனி உங்கள் அத்தனை பேரையும் அவர் பத்திரமாக பார்த்துக் கொள்வார் என்று மாண்புமிகு அமைச்சரை வாழ்த்தி, அண்ணனுக்கு ஒரே ஒரு கோரிக்கை, அவங்க எல்லாம் சேர்ந்து பச்சை பேனாவை உங்க பாக்கெட்ல வச்சுட்டாங்கன்னா நிறைய பசங்க படிக்கிறாங்க. இந்த போதையை மட்டும் கம்ப்ளீட்டா ஒழித்து 10 பச்சை பேனாவை நீங்க உருவாக்கணும். தலைவர் சொன்னதை சொல்லி வருகிறேன். கான்பிடென்டா இருங்க, நல்லதே நடக்கும். நன்றி, வணக்கம். அல்ல, சபரிநாதன் அவர்கள் வந்து அந்த கையெழுத்து போடும் பொழுது முதல்வராக சட்டமன்றத்தில் உட்கார்ந்துட்டு இருந்த விஜய் அவர்களை பார்த்து இப்படி கண்ணை அசைச்சிட்டு இப்படி தலையை அசைச்சிட்டு ஒரு பர்மிஷன் கேட்டுட்டு தான் வந்து கையொப்பம் போட்டிருப்பாரு. இதுவும் அதிகமாக அன்னைக்கு வந்து வைரல் ஆகி இருந்தது. இதுக்கு இடையில ஆதவ் அர்ஜுனா அவர்களுடைய ஸ்பீச் வந்து 50 வருஷத்தோட பிரச்சனை 5 வருஷத்துல விஜய் அவர்கள் முடிப்பாரு அப்படிங்கறத வந்து ஆதவ் அர்ஜுன் அவர்கள் வந்து பேசியிருந்தாரு. 50 வருஷம் பண்ணி 5 வருஷம் செஞ்சு முடிப்பாரு. எழுதி வச்சுக்கோங்க, எழுதி வச்சுக்கோங்க. என்கிட்ட இப்ப கேட்டாங்க 700 கடையை மூணா 8,000 கோடி சேல்ஸ் டவுன் ஆகுது. அத பினான்ஸ் செக்ரட்டரி எங்க தலைவர் சொல்லியிருக்க மாட்டாரா? அப்ப எங்க தலைவர் என்ன முடிவு எடுத்தார்? மக்களோட உயிரை விட 8,000 கோடி பணம் முக்கியம் அல்ல. மக்களுக்கு 1000 ரூபாய் நீங்க பேங்க்ல போடுறமே, அதோட முக்கியம் டாஸ்மாக் உடைய மிகப்பெரிய பிரச்சனை ட்ரக்ஸ் பிரச்சனை. அதுதான் முதல்ல அவர் கையில் எடுத்தார். மக்களுக்கு தேவையான அந்த 1000 ரூபாய்ங்கிறது கடமை, அண்ணன் கொடுக்கிற கடமை. அதே நேரத்தில் டாஸ்மாக் உடைய மக்களுடைய பிரச்சனை இருக்கு, அதுக்கு நான் சரி செய்யறேன்னு 700 கடையை தூக்கி போட்டாரு. 8,000 கோடி இல்லைனாலும் பரவாயில்ல. இந்த அரசியல் நல்ல அரசியல், மக்களுக்கான அரசியல். பார்க்கலாம், அமைச்சர் ஆதவ் அர்ஜுனா உட்பட 9 பேர் அமைச்சராக பதவி ஏற்றிருக்காங்க. இன்னும் யாருக்கு அமைச்சு பதவி போகுதுன்னு தெரியாது. வெள்ளை அறிக்கை அப்படிங்கிற ஒன்றை வந்து நாங்கள் வெளியிட போறோம்னு சொல்லிட்டு விஜய் அவர்கள் சொல்லியிருந்தாங்க. வெள்ளை அறிக்கை அப்படின்னா தமிழ்நாட்டினுடைய செலவு வரவு இப்போ எவ்வளோ இருக்கு அப்படிங்கிறத வந்து வெளிப்படையாக மக்களுக்கு வந்து இப்போ காமிக்கணும், எவ்வளோ கடன் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. இந்த வெள்ளை அறிக்கையை வந்து 2001ஆம் ஆண்டு ஜெயலலிதா அவர்கள் ஆட்சிக்கு வரும்பொழுது முதலாக வெளியிட்டாங்களாமா. அதுக்கப்புறம் 2021ல் டிஎம்கே கட்சியினுடைய நிதி அமைச்சர் யாரோ இதை வந்து வெளியிட்டதாக சொல்லப்படுது. அதுக்கப்புறம் விஜய் அவர்கள் வெளியிட போறேன்னு சொல்றாரு. இந்த வெள்ளை அறிக்கையை வந்து வெளியிட்டால் தான் தமிழ்நாட்டினுடைய நிதி நிலைமை எப்படி இருக்கும் அப்படிங்கிறது வந்து நமக்கு தெரியும். அதே நேரத்தில் நிதி நிலைமை குறித்து முன்றைய தினம் வந்து முதல்வர் விஜய் அவர்கள் வந்து உரையாடி இருந்தாங்க. பார்க்கலாம், போக போக. நான் குட்டி விஷயங்களை ரொம்ப ஷார்ட்டா சொல்லியிருக்கேன். நீங்க என்ன நினைக்கிறீங்க? இந்த ஆட்சி நிலைக்குமா? விஜய் அவர்கள் கரெக்டா பண்ணிட்டு போவாரா? ஸோ முதல்வராக பதவியேற்ற விஜய் இன்னும் எவ்வளவு சவால்களுக்கு வந்து முகம் கொடுக்க போறார் அப்படிங்கிறத தமிழக நேயர்கள் நீங்க பார்த்துட்டு இருந்தீங்கன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்க. நன்றி.